Hi friends, welcome to our channel Kalam Streams Achievers. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ அண்ட் பிசிக்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிசி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, அண்டர் டெட், டிஆர்பி எல்லாத்துக்குமே வந்து கன்யூவாக கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம வந்து வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம எஸ்ஐக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழுக்கு கண்டக்ட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சயின்ஸ் வேர் டு ஸ்டடி ஆல்ரெடி எஸ்ஐக்கு பிசிக்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் வேர் டு ஸ்டடி பார்க்காதவங்க சயின்ஸ் வேர் டு ஸ்டடி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது எதுக்கான வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜிகேக்கான வீடியோ. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து சைக்காலஜி உங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஜிஎஸ்க்கு வந்து ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் யூஸ் பண்ணுறவங்க எஸ்ஐ அண்ட் பிசி ரெண்டுக்குமே வந்து யூஸ் பண்ணி நீங்கள் படிக்கலாம். வாங்க பார்க்கலாம். ஜிகே வேர் டு ஸ்டடி நமக்கு வந்து ஜிகேயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இதுதான் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் கொடுக்கல. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிந்து நாகரிகம் தொடங்கி இப்போ நவீன நாகரிகம் வரைக்கும். ஓகேங்களா? ஸோ நவீன காலம் வரைக்குமே வந்து இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. அப்போ அது சார்ந்து என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ சிந்து நாகரிகம்லேருந்து இப்போது வந்து ஆங்கிலேயர்கள் வந்தாங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் இருக்கிற ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக நமக்கு தெரியணும். அவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், ஒரு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸு. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்திருப்பாங்க, இவங்க உங்களுக்கு அடுத்து வந்திருப்பாங்க, இந்த மாதிரி ஆர்டர்ஸில் படித்தா ஈஸியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த வேர் டு ஸ்டடி இருக்க போகுது. ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஸ்டாண்டர்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6th 3rd டேர்மில் இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது, அது இல்லாமல் 11th எத்திக்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அறிவியலில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 11th எத்திக்ஸில் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்க்கலாம் குப்தர்களில் 2 ஸ்டாண்டர்ட் இருக்குது, 6th 3rd ப்ளஸ் 11th இருக்குது. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து இல்லை எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க 11th 12th வந்து ஓரளவுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு 6th to 10th நல்லா தரவு பண்ணிவிட்டு டைம் இருந்தால் 11th 12th பாருங்கள். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்க்கலாம். டெல்லி சுல்தானியம் பொறுத்த வரைக்கும் 7th 2nd டேர்மில் 11th இருக்குது. முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் 7th 2nd டேர்ம் 11th இருக்குது. அடுத்தது பொறுத்த வரைக்கும் மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும் 7th 2nd 11ஆம் வகுப்புலையும் இருக்குது. மராத்தியர்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா முகலாயர்களும் மராத்தியர்களும் ரொம்ப கோஆர்டினேஷனில் வருவாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவுரங்கசீப் காலத்தில் தான் வந்து அதிகமாக சிவாஜி வந்து ப்ராப்ளமே கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது சார்ந்து தான் வரும். அப்போ முகலாயர்களும் மராத்தியர்களும் கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும். அதனால தான் அடுத்தடுத்த டாப்பிக்காக கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்க்கலாம். விஜயநகரம் மற்றும் பாமினி அரசு. இது வந்து 7th 2nd ப்ளஸ் 11ஆம் வகுப்புலேயே இருக்குது. இந்த பாமினி பேரரசு தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்து தோற்றுவிப்பாங்க. ஓகேங்களா? எந்த டைமில் அப்படின்னா டெல்லி சுல்தானியம் டைமில். அப்போ டெல்லி சுல்தானையும் இதையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். இந்த மாதிரி படிக்கும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம எப்படி படிக்கலாம், என்ன பண்ணணும் அப்படின்ட்டு டிக்லாம் நிறைய சொல்வோம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். தென்னிந்திய அரசுகள் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் எத்தனை படிக்கணும் அப்படின்னா 6th 3rd, 7th 1st டேர்மு, 9th 3rd லெசனு ப்ளஸ் 11th வந்து பார்த்தோம் அப்படின்னா 5வது லெசனும் 11வது லெசனும் தென்னிந்திய அரசுகள் சார்ந்து வரும். தென்னிந்திய அரசுகள்னால் என்னென்ன வரலாம், சேரர், சோழர், பாண்டியர்கள், பல்லவர்கள், இவங்க எல்லாருமே வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே நம்மளுக்கு தென்னிந்திய அரசுகள். அதாவது தென்னிந்தியா அப்படின்றது சொல்லிட்டு அதாவது இந்தியா வந்து நம்ம இப்படி பிரிக்கிறோம் அப்படி இல்லையா, இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா இங்கே பாதியாக பிரிச்சுட்டு இங்கிட்டு இருக்கிறது தான் தென்னிந்திய அரசுகள். ஓகேங்களா? இந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சவங்கள தான் தென்னிந்திய அரசுகள்னு சொல்கிறோம். அப்போ அதிகமாக ஆட்சி செஞ்சவங்க சேரர், சோழர், பாண்டியர், அவங்கள பற்றி அதிகமாக படிப்போம். பல்லவர்கள் அதுக்கப்புறம் வந்திருப்பாங்க. ஸோ 7th century டைமில் அவங்க தான் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்கள பற்றி படிப்போம். அவங்களோட தலைநகரை இந்த மாதிரி எல்லாமே படிப்போம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்க்கலாம். தென்னிந்திய வரலாறுன்றதை பொறுத்த வரைக்கும் 6th 1st டேர்மில் 4th லெசன் படிக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு ரொம்பலாம் ஒரு கண்டென்ட் இருக்க மாதிரிலாம் இருக்காது. ஜஸ்ட் ரீட் பண்ணுற மாதிரி தான் இந்த லெசன் இருக்கும். அடுத்து பார்க்கலாம். ஆங்கிலேய, அதாவது வந்து இது வரைக்கும் பார்த்தது வந்து ஓரளவுக்கு வந்து அந்த ஓல்டு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஞ்சம் நார்மலாக வர்றது. ஓகேங்களா? இப்போ வந்து நவீன காலம் வரைக்கும் இருந்துச்சு. நவீன காலத்தில் என்னென்ன அப்படின்றது. ஓகேங்களா? ஏன்னா 1600 டைமில் என்ன பண்ணிடுவாங்க, ஆங்கிலேயர்கள் நமக்கு வந்துடுவாங்க. அந்த டைம்லேருந்து யார் யார் வந்தாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்ற பாடத்தை படிக்கிறதுக்கு நம்ம ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான கிளர்ச்சிகளில் 8ஆம் வகுப்பில் பாடம் 4 படிக்கணும், 10ஆம் வகுப்பு பாடம் 6, 11ஆம் வகுப்பு பாடம் 18. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா நான் படிச்சிருவேன், என்னால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்க முடியும், நான் வந்து ஏற்கனவே படிச்சுட்ருக்கேன் அப்படின்றவங்க 10th டேரெக்டாக எடுத்துருங்க. ஏன்னா 10th தான் அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. 10th ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. இல்லை நான் பிகினராக இருக்கேன் அப்படின்னா 8thலேருந்து வாங்க. ஏன்னா 8th சின்ன பாடமாக இருக்கும், படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். 10th வந்து எடுக்கும்போது நிறைய கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் பயம் வர மாதிரி இருக்கும். பயம் வர மாதிரி எப்பயுமே வச்சுக்கூடாது நம்மளை. ஓகேங்களா? நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து படிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். பிகினர்ஸாக இருக்கவங்க ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. டேரெக்டாக வந்து இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடியும்னு நினைக்கிறவங்க 10th வந்துடுங்க. அடுத்தது காந்திய காலகட்டம். இது 10th 8th லெசனாக இருக்கும்.
காந்தி எப்போ வந்தார், திருப்பி தென்னாப்பிரிக்காவுக்கு போனார், அங்கே என்ன போர் நடந்துச்சு, அது எல்லாமே இருக்கும். அடுத்தது ஐரோப்பியர் வருகை. ஐரோப்பியர் வருகையை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் இருக்கும். 8ஆம் வகுப்பில் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பில் ஒன்றுமே இருக்காது கண்டென்ட். ஓகேங்களா, அந்தளவுக்கு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு யார் வந்தாங்க, போர்த்துகீசியர்கள் வந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கடுத்து யார் வந்தாங்க, டச்சுக்காரர்கள் வந்தாங்களா, அடுத்து ஆங்கிலேயர்கள், அடுத்து டேனியர்கள் வந்தாங்க. டேனியர்களுக்கு அடுத்து தான் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் வந்தாங்க. அப்போ எப்படி கேள்வி கேட்பாங்க, கடைசியாக வந்த ஐரோப்பியர் யார், இல்லைனா கடைசியாக நம் நாட்டை விட்டு சென்ற ஐரோப்பியர்னு கேட்டாங்கன்னா அதுவும் போர்த்துகீசியர் தான். ஃபஸ்ட்டு தான் அவங்க வந்திருப்பாங்க, லாஸ்ட்டாக அவங்க போயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி கேள்விகள் இருக்கலாம். இல்லைனா அவங்களோட தலைநகரமாக இருந்தது எது, இல்லைனா அவங்களோட வணிக மையத்தை அவங்க எங்கே அமைச்சாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வரலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே, அடுத்து பார்க்கலாம் சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இதை பொறுத்த வரைக்கும் 8ஆம் வகுப்பில், 10ஆம் வகுப்பில், 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பில் சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ன்ற தலைப்பிலேயே இருக்கும். அதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா, டேரக்டாக 10th பொறுத்த வரைக்கும் 19ஆம் நூற்றாண்டு 10ன்னு சொல்கிறேன், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்னு இருக்கும். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், ஆரிய சமாஜம் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தெளிவாக படிச்சுட்டு மற்றதை படிங்க. ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் 10th என்ன படிக்கிறீங்களோ அதுதான் இந்த 11th and 12th வரும். ஸோ நீங்கள் 10th தரவு பண்ணிட்டீங்கன்னா இந்த லெசன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 8ஆம் வகுப்பில் சும்மா ஜஸ்ட்டு மற்றதை இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த முனையை முடிச்சுட்டு வேணால் அங்கே போங்க. அடுத்து பார்க்கலாம், விடுதலை போராட்டத்தின் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களோட பங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் 9வது லெசன் படிச்சுக்கோங்க. 12ஆம் வகுப்பில் முதல் 2 பாடங்கள். அடுத்தது விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் படிக்கிறதுக்கு 10ஆம் வகுப்பில் 7ஆம் பாடமும் 10ஆம் பாடமும். ஓகேங்களா, ஸோ இந்த 10ஆம் பாடம் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் என்ன நடந்துச்சோ அது சார்ந்து இருக்கும். அடுத்தது 12ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் முதல் 3 பாடங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா, வரலாறில் முதல் 3 பாடங்களை படிச்சுக்கணும். அடுத்தது வேதக்காலம். வேதக்காலம் பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பில் வேதக்காலம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு தென்னிந்தியா. ஓகேங்களா, தென்னிந்தியாவில் அந்த டைமில் என்ன நடந்துச்சு, வட இந்தியாவில் என்ன நடந்துச்சு, அதில் வட இந்திய பெருங்கற்காலம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாம், பௌத்தம் சமணம் படிக்கணும் அப்படின்னா அது நீங்கள் 6ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்புலையும் படிச்சிங்கன்னா, பௌத்தம் அப்படின்னா அது எப்படி தோன்றுச்சு, இப்போ சமணம்னா மகாவீரர்னா 24வது தீர்த்தங்கரர், அந்த மாதிரி அழகாக கோர்வையாக கொடுத்துருப்பாங்க. அந்த லெசன்ஸ் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் படித்து முடிச்சோன்னே இதுதான் கான்செப்ட் அப்படின்னு புரிகிற அளவுக்கு இருக்கும். அடுத்தது மௌரியர்கள். மௌரியர்கள் பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பில் இருக்குது. இதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, 11ஆம் வகுப்புலையும் மௌரியர்கள் இருக்கும். ஆனால் அது அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்காது. 6ல் இருக்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்கள் சங்ககாலம். சங்ககாலம் பொறுத்த வரைக்கும் 6ஆம் வகுப்பில் இருக்குது மற்றும் 9ஆம் வகுப்பில் இருக்குது. 6ஆம் வகுப்புலேயே போதுமான அளவுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டு அதே அளவுக்கு கண்டென்ட் நான் இதில் கொடுத்துருப்பாங்க. 6ஆம் வகுப்பில் நீங்கள் படித்தாலே நிறைய கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, படிங்க. அடுத்தது தமிழ்நாட்டின் கட்டடக்கலை மற்றும் பக்தி இயக்கம். ஓகேங்களா, ஸோ இது படிக்கணும் அப்படின்னா நீங்கள் 7ஆம் வகுப்பில் படிக்கணும். கட்டடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடமே இருக்கும், அந்த பாடத்தை படித்தா போதுமானது. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம பார்த்தது ஹிஸ்ட்ரிக்கு. அடுத்து பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். இது 6 to 10ல் இருக்கக்கூடிய எந்த லெசனையுமே ஸ்கிப் பண்ண முடியாது. எல்லா லெசனையுமே நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா, ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ண முடியும். ஆனால் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் மாற்றலாம். எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஜியாகிரஃபி படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா 10th மொத்தம் 7 லெசன் இருக்கும். அந்த 7 லெசனை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கீழே வரலாம். ஏன் அப்படின்னா 9th 10th அதிகபட்சமாக 8th. ஓகேங்களா, அப்போ 8th 9th 10th மட்டும் நீங்கள் படித்தாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு கொஷின்ஸ் கேட்குறாங்க. நான் கரெக்டாக கன்யூவாக அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும், பிகினர்ஸ்க்கு தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். எதுலேருந்து அதிகமாக கொஷின் கேட்பாங்கன்னு கண்டுபிடிக்கிறது. ஆனால் அனலைஸ் பார்த்தீங்கனாலே தெரியும் 8th ஸ்டாண்டர்டு 9th 10th இதுலேருந்து தான் அதிகமான கேள்விகள் வரும். அப்போ இதில் இருக்கிறது நல்லா படிச்சுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், பாலிட்டி ஃபஸ்ட்டு 10th இருக்கிறது, ஜியாகிரஃபி 10th இருக்கிறது, எக்கனாமிக்ஸ் 10th இருக்கிறது, முடிச்சுட்டு அடுத்து 9th, அடுத்து 8th, அடுத்து 7th, அடுத்து 6th இந்த மாதிரி படிக்கணும். ஓகேங்களா, ஸோ இல்லை நான் பிகினராக இருக்கேன், எனக்கு எடுத்தோன்னே கஷ்டமாக இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் பேசிக்லேருந்தே வந்துடுவேன், ஆனால் எல்லாத்தையும் படித்து முடிச்சிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க 6th தாராளமாக வரலாம். ஓகேங்களா, 6th பாலிட்டிலாம் அந்தளவுக்கு கண்டென்ட்டே இருக்காது, ரொம்ப ஈஸியாக இருக்கும், டக்குன்னு படிச்சிடலாம், அந்தளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9th and 10th இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 9th and 10th புக்கு தான். ஓகேங்களா, ஸோ இவ்வளோ லெசன்ஸ் இருக்குது, என்னால் படிக்க முடியலன்னு நினச்சா கூட 8th 9th 10th இருக்கிறது எல்லா லெசனையும் ஸ்கிப் பண்ணாமல் கொடுக்கக்கூடிய எல்லா லெசனையும் முடிச்சாங்களாலே ஓரளவுக்கு கவர் பண்ணிடலாம். மற்ற லெசன்ஸ்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சமணம்ல யார் யார் வருவாங்க, இந்த மாதிரி பேசிக்கான விஷயம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, ஸோ அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடிய வேர் டு ஸ்டடி டோட்டலாக நம்ம ஜிஎஸ்க்கு கொடுத்தாச்சு. ஓகேங்களா, ஸோ ஆல் த பெஸ்ட், தொடர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு எந்த வித சந்தேகங்கள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அது சார்ந்த வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்து கொடுப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.